Thank you.
எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீகு இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீகு இவ்வுலகில் துணை இயேசுவே. கேள்விக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய திருமணத்திற்காக ஆயத்தப்படுகின்ற இந்த அருமையான தம்பிக்காக இந்த தந்தைக்காக செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலே குடும்பமாக, உறவினர்களாக, நண்பர்களாக, ஊழியர்களாக நாங்கள் நிச்சயப்படுத்துகின்ற இந்த காரியம் தொடர்ந்துகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், சர்வ நன்மைகளை பெற்று கழிவுறவும் ஆண்டவர் வரத்தால் திருமணத்திற்கு உறுதிப்படுத்தப்படுகின்ற இவர்கள் ஆவியிலும் ஆத்மத்திலும் சரீரத்திலும் பசுத்தப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்க வரத்தால் இவரை தாங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்துத்தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. பொண்ணுடைய அப்பா போடுங்க தோத்திரம் செய்வேனே, தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக மாற்றங்கள் உன்னை வைத்த பாத்திரமாக மாற்றங்கள் உன்னை வைத்த பாத்திரனே, தோத்திரனே என்றும் தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. உன்னை மகிழ்சுதனே உன்மீதே அமிழ்ந்து கருதவனே, உன்மீதே அமிழ்ந்து கருதவனே, உன்மீதே அமிழ்ந்து கருதவனே. மன்னனை வேவற்ற சேனகுமாரனை, மன்னனை வேவற்ற சேனகுமாரனை, மன்னரை நாற்படியே நிறந்தோனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. இப்பொழுது மகா பரிசுத்தமும் இந்த கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மத்தியான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம். உம்முடைய தீர்மானத்தின்படி இந்த 2 குடும்பங்களை இணைப்பதற்காக நீர் செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இதுவரையிலும் உம்முடைய பாதுகாப்பும் வழிநடத்தலும் ஞானமும் கிருபை இருந்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம். இப்போதும் அவர்கள் அணிய போகிற வாக்கு பண்ண போகிற காரியங்களுக்காக, விசேஷமாக இந்த பொருட்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆதாரமாக இருந்து உம்முடைய வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த வசனத்தின் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆற்றவும் அரவணைக்கவும் வாக்குத்தத்தம் பண்ணவும் கர்த்தர் கிருபை செய்தீர். அதற்கு மேலாக உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த குடும்பங்கள் இணைப்பதற்கு இந்த அருமையான சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் நன்றியோடுமை ஸ்தோத்திருக்கிறோம். அவர்கள் அணிக போகிற இந்த அணிகலங்களுக்காக விசேஷமாக நன்றியோடுமை ஸ்தோத்திருக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய முற்பிதாக்களின் வாக்குப்படி அவருடைய தீர்மானத்தின்படி நாங்களும் இந்த காரியத்தை கடைபிடிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பொருட்களுக்காக நாங்கள் விசேஷமாக நன்றியோடுமை ஸ்தோத்திருக்கிறோம். இதை ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.
அவருடைய எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும் அடிக்க அவளை அழைத்துக் கொண்டு போகின்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தலைவட்டு புரிந்து கத்தரை பணிந்திருந்தான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொருள் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து இடைக்காலத்து கொடுத்தோடு நன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில விஷயங்களையும் கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு உள்ள மனிதனுக்கு சீட்டு பிடித்து ராத்தங்கினார்கள். காலையில் எழுந்திருந்து அவர் என் எஜமானத்திற்கு என்னை அனுப்பிவிடும் என்றான். அப்போது அவன் சகோதரனும் அவர் தாய் 10 நாளாயிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும் பிற்கால போகலாம் என்றார்கள். அதற்கு அவன் கர்த்தரின் பிரயாணத்தை வாய்ப்பு பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதீர்கள், நான் என் எஜமானத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்போது அவர்கள் பெண்ணை அழைத்து அவன் வாய்ப்படத்தை கேட்போம் என்று சொன்னான். காலை அழைத்து நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவன் போகிறேன் என்றால் அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய இடைக்காலையும் அவன் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதனையும் அனுபவித்து இடைக்காலை வாழ்க்கை தங்கள் சகோதரியே கொடியாய் பெருகுவாயாக உன் சந்ததியாக தங்கள் பையனுடைய வாசல்களை உருவெடுத்துக் கொள்வார்கள் ஆசீர்வதித்தார்கள்.